ஒளி நாடாவிலே பதிந்து கொண்டிருக்கின்ற அழகான ஒளி பதிவிலே உயர்ந்து ஓங்கி இந்த நாடெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கின்ற லட்சுமி ஆடியோஸ் சரி அண்ட் வீடியோஸ் ஆமா நான் தான் பெரியவா அப்படின்னு சொல்றா பூமாதேவி. சரி, அடுத்த இன்னொருத்தி வரா. யாரு? கங்கை. கங்காதேவி. எம்மா இந்த உலகத்துல நான் தான் பெரியவள், எல்லாத்துக்கும் பெரியவா நான் அப்படின்னு சொல்றா. இன்னொருத்தி வடி வந்தா. அவ யாரு? அக்னி தேவி. அக்னி தேவி. அவ சொல்றா, அவ என்ன சொல்றா? எல்லாத்துக்கும் நான் தான் பெரியவங்கடா. எல்லாத்துலயும் நான் தான் பெரியவா. இன்னொருத்தி வடி வந்தா. அவ யாரு? அவதான் ஆகாயவாணி. ஆகாயவாணி. அவ சொல்றா, என்ன இந்த உலகத்துக்கு நான் தான் எல்லாரும் பெரியவள், நான் தான் எல்லாத்துக்கும் பெரியவள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆமா, நாலு பேரும் நான் பெரியவா நீ பெரியவான்னு சொல்லி கொண்டிருக்கா. ஆமா, பார்த்தால் பூமாதேவி ஆகா என்ன நம்மளுக்குள்ள சண்டை வேண்டாம், சடவு வேண்டாம். நம்மளுடைய வழக்கத்துல அறியணும்னா சீர்காழி சிலம்பரத்துல சென்று தீராத வினையும் தீர்த்து வைப்பார் தில்லை சிலம்பரத்தாண்டவர். அவர் வாசல்ல போய் நம்ம அப்படியே யாரு மூப்பு யாரு இளமை, யாரு அக்கா யாரு தங்கை அப்படின்னு கேட்டோம்னா அவர் சொல்லிட்டு போறாரு. அவர் தான் தீராத வழக்க தீர்த்து வைப்பார். ஆமா, இப்படி சொல்லுகின்ற வேளையில் பூமாதேவி, கங்காதேவி, அக்னி தேவி, ஆகாயவாணி நாலு பேரும் ஒத்துமையா வராங்க. அப்படி வரக்கூடிய வேளையில இந்த பூமாதேவி மட்டும் தன்னந்தனிமையா வரா. தன்னந்தனிமையில கடைசியா வந்து கொண்டிருக்கா. ஆமா, தனிமையா வந்து கொண்டிருக்கிறா. ஏற்கனவே பூமியில அப்படி வந்து கொண்டிருக்கும் போது இந்த அக்னி தேவி, ஆகாயவாணி இவங்க மூணு பேரும் ஒற்றுமையா வராங்க. அடிப்படி போட்டு முன்ன கட்டிட்டு போடுறா. இவன் மட்டும் தன்னந்தனிமையா வரா. ரொம்ப பொறுமையா ஆந்தாம வந்து பையன் வந்து கொண்டிருக்கா. வரக்கூடிய நேரம் எப்பேற்பட்ட நேரம்? மூந்தி கருக்கள் முன்னிருட்டு வேலை அப்படி வந்து கொண்டிருக்கும் போது சரி பூமியில ஓங்கி ஒரு தட்டு கைய கொண்டு ஒரே அடி அடித்தான். பூமியில ஓங்கி ஒரு அடி அடிச்சா. பூமி அப்படியே கபாலம் ஓடி வெடித்தது. அதுல ஒரு பிள்ளை பிறந்தான். ஆமா, அந்த பிள்ளை எப்படி இருக்கான்? என்ன இழக்கிற நாள் எப்படி இருக்கும்? கருன்னு இருக்கும். அந்த மாதிரி கருப்பா ஒரு குழந்தைய பெற்றெடுத்தால் பூமாதேவி. பெற்றெடுத்த பிள்ளை என்ன செய்து குவா குவான்னு அழுத பிள்ளை வயிறு பொசி பொறுக்க முடியாதபடி அழுது கொண்டே இருக்கிறான். பார்த்தால் பூமாதேவி, பாலகா நாங்களோ தீராத வினை தீர்க்க செல்ல சிலம்பரத்தாண்டர் வாசலுக்கு போய் கொண்டிருக்கிறோம். நீனோ வயிறு பசிக்கு கொண்டு அழுது கொண்டிருக்க அப்படின்னு பூமாதேவி சொன்னா. அம்மா நீங்க உங்க வழக்க தீர போங்க, நீங்க முன்னால போயிருக்கிட்டு இருக்கோம், நான் பசி ஆத்திட்டு வரேன் அப்படின்னு. அங்க என்ன நடக்குது தெரியுமா? ஆண்மானும் பெண்மானோ அருமையா பிசித்த போது பாலகத்தை உண்டானே போக்கினானே எங்க வருவான விலதி சிலம்பரத்தாண்டர் வாசல் பக்கத்தில் ஒண்டி போட்டு வாசல் பக்கத்தில் ஒண்டி போட்டு அப்படி இருக்கக்கூடிய தருணத்தில் அங்க சீராத வினை தீர்க்கும் செல்ல சிலம்பரத்தாண்டர் வாசலுக்குள்ள உள்ள பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. ஏ பூமாதேவி, என்ன ஏ கங்காதேவி, என்னையா ஏ அக்னி தேவி, சுவாமி ஏ ஆகாயவாணி, ஆண்டவா வாருங்க உங்களுக்கு ஏன் சண்டை சடவு? அதானே ஒருதிக்கு ஒருதி மூஞ்சி தூக்கிட்டு வந்திருக்கல, அதானே என்னமா சொல்லுங்க. காரணம் என்ன? வேற ஒண்ணும் இல்லையா,
இந்த உலகத்துல நான் தான் பெரியவன் சொல்றேன். நான் சொல்லுதேன். அவ நான் தான் பெரியவங்கிறா. பெரியவன் அக்கினி. இவளோ நான் பெரியவங்கிறா. ஆமா. அவளோ நான் பெரியவங்கிறா. சரஸ்வதி நான் தான் பெரியவங்கிறா. எங்களுக்கு சொத்து சுகத்துக்கு சண்டை கிடையாது. கிடையாது. தோப்பு துறவுக்கு சண்டை கிடையாது. கிடையாது. பணம் காசுக்கு சண்டை கிடையாது. கிடையாது ஐயா. யாரு மூப்பு? ஆமா. யார் இளமை? இளமை. யார் அக்காள்? அக்கா. யார் தங்கை? தங்கை. இதுதான் எங்களுடைய வழக்கு. இதான் தெரியணும். அதுதான் உங்களிடத்திலிருந்து இந்த வழக்கு விவகாரத்தை சொல்ல வந்தோம். ஆமா. அவ்வளவுதானே? அவ்வளவுதானா? அம்மா ஒரு வாங்க 4 பேர் வரிசை நின்னுங்க. அம்மா. பூமாதேவி நிக்கியா. சரி. இந்த உலகத்துக்கெல்லாம் பெரியவள் யாரு? யாரு? இந்த பூமி பார்த்த சமக்கிறாளே. அம்மா. இந்த பூமாதேவி. பூமாதேவி. இவதான் பெரியவள். எல்லாத்துக்கும் பெரியவா. ஆமா. இரண்டாவது யாரு? யாரு? அண்ணா ஓட்டாளை கங்கை. கங்காதேவி. அவள் இரண்டாவதுவள். ஏப்பா என்ன அநியாயம் எல்லாம் பண்ணுறாங்க சில பேரு. ஆமா. அதையும் பொறுத்து கொண்டிருக்கா இல்லையா? அந்த உலகத்தையே அழிப்பா. அம்மா. ஊரையும் அழிச்சிருவா. ஆமா. அவதான் கங்காதேவி. அவதான் இரண்டாவது பிறந்தவா. அவ பூமாதேவிக்கு அடுத்த அக்கா தங்கை. யாரு? அடுத்த ஆகாயமணி வாரா. அம்மா. அவ இதோடு தீரவள். சரி. அவ மூணாவது தங்கை. ஆமா மூணாவது பிறந்தவா. அடுத்தால அக்கினி தேவி ஓடிந்தா. வந்தா. அவதான் கடைக்குட்டி பிள்ளை. கடைக்குட்டி பிள்ளை. ஆமா. உங்களுக்குள்ள விவகாரம் முடிஞ்சு போச்சு. வெளியே போய் பேட்ட இடத்த காலி பண்ணுங்க. போகலாம் அப்படின்னு சொல்லும் போது அங்க ஒரு பெரிய ஒரு வாடை வந்து கொண்டிருக்குது. ஏப்பா ஒரே துரு வாடை வருது. மாமிச வாடை வந்து கொண்டிருக்கு. பார்த்தார் சிலவர்த்தாண்டவர். என்ன? ஆஹா, நம்ம வாசல் பக்கத்துல இந்த மாமிச வாடை அடிக்கணும்னா யாரா வந்திருப்பா? யாரு வந்திருப்பா என்று கொடர வாசலை தாண்டி ரெண்டு சீராத விடையிருக்கும் சில்லை சிலம்பரத்தாண்டவர் பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த பையன் ஒண்டி போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்ப இவங்க பேசுறத ஒண்டி போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமா. டேய் பலகா, என்னுடைய வாசல் பக்கத்துல நீ மாமிசத்தை அருந்தினியா? மான்கறி ருசியா என்று சிதம்பரத்தாளர் அதட்டி கேட்கும் போது பையன் பறக்க முழிக்கான். அப்படிதான் பார்த்தாரு சிதம்பரத்தாளர். என்ன சொல்றாரு? நீ ஒண்டி போட்டு உனக்கு ஒண்டி கடை பலந்து ஒரு சரவண்ணா ஓம் சரவண்ணா ஓம் சரவண்ணா ஓம் சரவண்ணா சரவண்ணா ஓம் சரவண்ணா ஓம் சரவண்ணா சரவணா சரவணா சண்முக சங்கரன் மைந்தனே. சரவணா சண்முக சங்கரன் மைந்தனே. அச்சுதா நண்பனே சர்க்குரு பாலனே. அச்சுதா நண்பனே சர்க்குரு பாலனே. மருகலை மலை வாசனே ஓங்கார ரூபனே. மருகலை மலை வாசனே ஓங்கார ரூபனே. சரவணா ஓம் சரவணா சரவணா ஓம் சரவணா. மயிலும் வடிவேலனே தெய்வயான நாதனே. மயிலும் வடிவேலனே தெய்வயான நாதனே. சிலனே
கொண்ட வேலனே தனி நாதனே மால் மருகலை மலை வாசனே ஓங்கார ரூபனே மால் மருகலை மலை வாசனே ஓங்கார ரூபனே மலவேலனே சுப்பிரமணிய தேவனே சுவாமி மலவேலனே சுப்பிரமணிய பாலனே எரிமையில் எரிவிளையாட வந்த பாலனே எரிமையில் எரிவிளையாட வந்த பாலனே மருகலை மலை வாசனே ஓங்கார ரூபனே மருகலை மலை வாசனே ஓங்கார ரூபனே திருச்செந்தூர் வேலவா செந்தூர் வடி ஆண்டவா திருச்செந்தூர் வேலவா செந்தூர் வடி ஆண்டவா பார்வதியா பாலனே பால சுப்பிரமணியனே பார்வதியா பாலனே பால சுப்பிரமணியனே மருகலை மலை வாசனே ஓங்கார ரூபனே மருகலை மலை வாசனே ஓங்கார ரூபனே துன்பம் தீண்டேடாமல் பொருளே காதல் சொல்லை நாங்கள் பாட ஒரு துணையோ வரவு அம்மன் கதைகள் பாட அம்மாள் கதைகள் பாட பெருமாளே அருள் புரிவா சிலம்பத்தாண்டவர்கள் வாசலிலே இருளப்பனோ போட்டு காத்ததாலே ஒண்டி போட்டு காத்ததாலே ஒண்டி கண்ணே இருளப்பனா காத்ததினால கண்ணன் இருளப்பென்று பெயர் கொடுத்து அந்த சில்லை சிலம்பரத்தாண்டவர்கள் அம்மா பூமாதேவி என்னய்யா இந்த பிள்ளைய கூட்டிட்டு நீ தான் வந்திருக்கணும். ஆமா, உன்னைய தவிர வேற யாராலையும் முடியாது முடியாது முடியாது. இந்த பிள்ளைய நீனே வச்சுக்கோ. ஆமா அப்படின்னு இருளப்பனை கை பிடித்து
அந்த ஆண்டவன் செய்த வாசல்ல விட்டு சரி சுவாமி ஐயா நானும் பூலோகத்துல பூமி பவரம் சுமக்கக்கூடியவள். ஆமா இந்த பிள்ளைய கொண்டு போய் என்ன செய்ய அதோட எனக்கு மாமிசம் பிடிக்காது. இது எனக்கும் மாமிசம் பிடிக்காது. ஆமா அதனால இந்த பிள்ளை யார்ட்டையாவது ஒப்படைக்கணுமே. இவன் மாமிசத்தை உண்டதுனால எனக்கும் ஆகாது. எனக்கும் பிடிக்காது. ஆமா இந்த பிள்ளை எப்படி ஒப்படைக்க? யார்கிட்ட கொண்டு ஒப்படைப்பது? அப்பா பூமாதேவி கவலைப்படாத. உனக்கு ஆகாதா? ஆமா நான் ஒரு ஐடியா சொல்றேன் கேளு. என்ன? என்னுடைய கோட்டை வடக்கு கோட்டை வாசல்ல அக்கினிதவ இருந்து கொண்டிருக்கிற இந்த ஆயான பேச்சியம்மா இந்த பிள்ளை அவர் யாருக்குனே கணவன் இல்லாத பிள்ளை கட்டிருக்கா. குழந்தை கட்டி மண்ணல் இல்லாத பிள்ளை கட்டிருக்கா. கேட்டுக்கொண்டிருக்கா. இதோ கணவன் இல்லாத பிறந்த பிள்ளை தானே. ஆமா இந்த பிள்ளைய கொண்டு எப்படியாவது தாய் பேச்சிட்டு ஒண்டி ஒப்படைச்சிரு அம்மா அப்படின்னு சொல்ல. சரி ஆட்டுமென்று சம்மதித்து இந்த ஆயான பூமாதேவியானவள் ஆமையோ என்ன சொல்லி வருகிறார் தெரியுமா? என்னையா சொல்லி வருகிறாள்? அம்மா அம்மா அருமை தங்கையோட வார்த்தைகள் அம்மா ஒரு குழந்தை இதனை அடியேன் பூமாதேவி பெற்றெடுத்தேன். இவன் மாமிசத்தை கலந்ததினால எனக்கு பிடிக்காது என்று பூமாதேவி சொன்ன போது பிள்ளை நீ ஏவல் பிள்ளைய வச்சுக்கா. உனக்கே சொந்தமா வச்சுக்கா. பிள்ளை நமக்கு ஆக்கி விடாது. நீனே வச்சுக்கோ. எப்படி வளர்ப்பியோ எப்படி ஆளாக்குவியோ எல்லாம் உன்னுடைய பொறுப்பு தான். உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு பூமாதேவி பேச்சு மிலனத்திலே பிள்ளையை அடபடைத்த போது அந்த சீர்காழி சிலம்பரத்தோண்டர் வாசலில் எல்லாம் பேச்சியம்மா ஆக்கவரம் அளிக்கவரம் வாங்கி கொண்டு எங்கே எங்கே வருவாள் என்றால் எங்கையா வருகிறாள்? அங்கே சீர்காழி நாடு எங்கு வருவாள்? சீதபள்ளி மலக்கோட்ட நாயகரை மங்களமா சர்வ செய்து விட்டு தான் கடந்து ராமேஸ்வரம் தனுசுகோடி அக்கால் மாடம் தங்கை மாடோ அருமையுடன் மலிகடந்து மதுரை மதுரை செப்ப குளங்கொடந்து மதுரை வாதையிலே வடக்கு கோட்ட வாசையிலே முனீஸ்வரனை சேர்வு செய்து அதை விட்டு வெளிகடந்து திருப்புறங்குண்டத்திலே முருகனையும் வணங்கி கொண்டு இன்று எங்க வருவானால் தாயான பேச்சியம்மாள் தாயான இருளுப்பேனோ விருதுநகர் பாதை கோடி சாத்தூர் எல்க விட்டு கோவில் பட்டி பாதை கோடி குலம் வருவாராம் சங்கரங்கோவிலே பொய்கையில தேவர்கள் புளியங்கூடி
வாழம் பேச்சு அம்மா தாயும் தலமகனோ தாயும் தலமகனோ வழிவாயில் அடையாளு பாதை கூடி வாழம் பேச்சு அம்மா குத்துக்கள் வலசவனி தாயான பேச்சு அம்மா காசி நாடதிலே பாடலும் வருவாள காசி நாடபிலே ஆன பாலன் தாதை கூடி குடியிருப்பு பாதை கூடி குற்றாலும் வருவாள தாயான பேச்சு அம்மா இருப்பனை கைப்பிடித்து குற்றால நாதரையோ முதல்வர் மொழி அம்மாயோ அடிபணிந்து சர்வ செய்து அடுத்த நாள் வருவாள் மேலகரோ நன்னகரோ காசி நாடு விட்டு கட்ட பாலம் வைக்க பாலம் கருணை யாரு போக்கு விட்டு வருவாளம் பேச்சியம்மா தாயும் தலைமகன் சாலவழி ரோட்டு பாடு சாலவழி சந்தோஷமா நாடு விட்டு எங்க வருவாள் ஆழ்வா குறிச்சி பாதையாக ஆய் முறுதலை கடந்து தாராவளி கடந்து தாயான பேச்சியம்மா பாவனசம் தான் கடந்து எங்க வருவாள் இருளை பதை கைபிடித்து அம்மையான பேச்சியம்மா காட்டு பேச்சியோட பேச்சு காட்டு பேச்சு தலகே பேச்சியம்மா வந்த போது வாசலிய கொட்ட தன்னதிய நம்ம மரம் போட்டு போய்கோ தாயான வெஜி அம்மா நிர்வாக அமர்ந்தாரே முத்தைய வாசலிலே பேசி குடியிருப்போ ராஜமன்னன் சங்கிலி மாடனோடு மாடனும் ஆடத்தியோ உறவாக இருந்த போது முத்தைய வாசலிலே புகை முத்த அம்மாளோடு உருவாக அமர்ந்தாரே வடக்கு கொண்ட வாசலிலே அரிய முத்து பட்டல் நேற்று முகம் கொள்விருந்தார் ஒருவரு குலையிலே ஒருவரு கோயிலே கருமொழிகள் வாசையிலே காலம் தவறச்சல் முழங்கி தாயான வெஜியம்மா குடியிருப்ப
பூச்சடையழகி ஹரிராமன் தங்கையம்மா கோவாச்சடையழகி கோபாலன் தங்கையம்மா தாயான பேச்சியம்மா குருமுத்தையன் வாசல் விட்டு பாவரச வருவான பாவரசம் தனக்கிடந்து சிங்கபுரமும் விட்டு எங்க வருவான் அம்பாசாமுத்திரத்தில் அகத்தியர சர்வத்தை பள்ளிடை குச்சி பாதையாக வருவாளம் பேச்சியம்மா தாயான பேச்சியம்மா இழப்பனை கைப்பிடி சாலவலி ரோட்டு பாரு சாலவலி எங்க வருவாரவி முக வருவார பூச்சடையம்மன் தங்கையம்மா சரி விளக்கு செவலுபாதை தாயான பெஜியம்மா பழைய பெற்ற பாதை கூடி வருவாள பெஜியம்மா ஆடுவாளம் பாடுவார காந்தி அடிபதி அடிதொழி பேச்சியம்மா நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் புகழக்கூடிய நாடு ஆமையோ இந்த தென்னாடு சீமையிலே பேரும் போலும் வழங்கி வரக்கூடிய நாடு இந்த திருநெல்வேலி ரயில்வே சந்திப்பு நிலையத்திலே வந்து தாயான பேச்சியம்மா அருமை பெருமையோடு கொலுவாக அமர்ந்திருக்கிறாளே கும்மியந்தோழி பெண்ணை எங்க ஆனந்த கும்மியந்தோழி பெண்ணே ஆனந்த கும்மியந்தோழி பெண்ணே கும்மியந்தோழி பெண்ணை கும்மியான பெண்ணே ஆலேலங்குமி ஆலேலோ பெண்களும் தட்டோட வட்ட வட்ட சிறு பொட்டலில ரெண்டு வாலித பெண்களும் தட்டோட தட்டு மறிக்கிற பேச்சு எம்மன வாழ்த்தி நல்ல போத்தி நல்ல சேர்த்து கும்மி அடிப்போம்மா ஆயே ஆலேலங்குமி ஆலேலோ சீமையில் உன்ன வாரவர் போறவர் கொண்டாட வாரவர் போறவர் கொண்டாட அடி வருகிற பேச்சு எம்மன முனிய சமய வாழ்த்தி நல்ல போட்டி நல்ல சேர்த்து கும்மி அடிப்புகளம்மா ஆலேலங்குமி ஆலேலோ கும்மியடி நல்ல கொலவ போட்டு கும்மியடி கொலவ போட்டு கும்மியடி அடி வருகிற பேச்சு எம்மன பெரும சத்திய முனிய சமய வாழ்த்தி அல்ல போட்டி அல்ல சேர்த்து கும்மி அடிப்போமே
பாரத்தை பாருங்கம்மா, நல்ல வெத்தில கெட்ட பாரத்துக்கம்மா, வெத்தில கெட்ட பாரத்துக்கம்மா, விளையாடி வருகிற பேச்சு அம்மா, நம் முனிய சாமியா வாழ்த்தி அவளை போட்டு அவளை சேர்த்து கும்மி அடிங்களம்மா. தானிடம் தானிடம் தன்னானு பேச்சியம்மையானவள் இந்த ரயில்வேல் பக்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய முனிவே சுவாமியுடைய ஆலயத்தில் வந்து ஆளடிமை பிடித்து அதிக கோமரங்களும் வாங்கி அருமை பெருமையோடு இலக்கு முகமாகவே மங்களமா கொழுவிருந்து வருகிறார். போட்டோலாம் எடுத்தாங்க.